வணக்கம். ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, அன்பு செல்லங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது விடுமுறை காலம். பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு வாரம் விடுமுறை. இந்த விடுமுறை நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆலோசனை. விடுமுறை என்றாலே பிள்ளைங்களுக்கு ஆர்வம், கொண்டாட்டம். ஆக கொண்டாடணும். அதே நேரத்தில் கொஞ்சம் சிந்திக்கவும் செய்ய வேண்டும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இப்போ விடுமுறை காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவரவர் ஆசிரியர்கள் வேலை கொடுத்துருப்பாங்க. அறிவுரையெல்லாம் சொல்லி தான் அனுப்புவாங்க. இப்போ அதையும் செய்யணும். இப்போ எப்போவுமே கொண்டாட்டமாகவும் இருக்கக்கூடாது, திண்டாட்டமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அந்த அறிவுடைமை அதிகாரத்தில் இந்த குறளில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நட்பாக்கி கொள்ளணும். நல்ல நண்பர்களை நட்பாக்கி கொள்ளணும். நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நன்மைகள் கிடைக்கும் பொழுது, அதாவது விடுமுறை விடும் பொழுது மகிழ்வதும், மீண்டும் பள்ளிக்கு போகும் பொழுது, வீட்டு பாடங்களை எழுதும் பொழுது துன்பம் வருவதும், அதை சிரமமாக எண்ணுவதும் தவறு. ஒரு நேரத்தில் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இன்னொரு நேரத்தில் வருந்தி அலறுது. இது தேவை. அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். பள்ளிக்கு போகணுமா, போகலாம். நன்றாக பாடத்தை படிக்கணும், ஆசிரியர் சொல் பேச்சை கேட்கணும். விடுமுறையை கொண்டாடணும். நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடலாம். அவரவருக்கு பிடித்த மாதிரி விளையாட்டு, அப்புறம் சில பொழுதுபோக்கு அம்சங்களை செய்யலாம். எதற்குமே அதிகபட்சமாக மகிழ்ச்சி அடைவதோ, தேவையற்ற துன்பத்தை எதிர்பார்ப்பதோ கூடாது அப்படின்னு இந்த குறளில் ஐயன் சொல்கிறாரு. ஆக பெற்றோர் பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லணும். அவர்களோடு கொஞ்சம் நேரத்தை போக்க வேண்டும். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. பிள்ளைங்களோட நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரியான விடுமுறை காலங்களில் பெற்றோர்கள், அப்பா அல்லது அம்மா அல்லது உறவினர்கள், இவர்கள் பிள்ளைங்களோட மனம் விட்டு பேசணும். அவர்களோடு கொஞ்சம் நேரத்தை செலவிடணும். அப்படி இருந்தால் பிள்ளைங்க மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைப்பதாக இருக்கும். ஒரு நல்ல நண்பர் கிடைத்ததாக இருக்கும். அப்போ அது போக வீட்டு பாடங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே எழுத வைக்கலாம். இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் படிக்க வைங்க. நீங்களும் கற்றுக்குங்க, பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. பெரும்பாலும் பிள்ளைங்கள்லாம் திருக்குறள் சொல்லுங்கன்னு அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் போதா, இன்னும் ஏராளமான குறள்கள் இருக்குது இல்லையா? இந்த ஒரு குறளையே சொல்லிகிட்டே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தா எப்படி? ஆக ஒரு அதிகாரத்துலேருந்து ஒவ்வொரு குறளை தேர்ந்தெடுத்து
நீங்களும் படிங்க, பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த ஒரு வாரம் லீவில் ஒரு 7 திருக்குறளையாவது அவங்க கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நிறைய பிள்ளைங்க 1330 குறளையும் சொல்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு சில குழந்தைங்க 10 குறள், 20 குறள், 30 குறள் இப்படி சொல்கிறாங்க. அது போக இந்த ஒரு 7 நாள் 8 நாள் விடுமுறையில் தினம் ஒரு திருக்குறள், நாளும் ஒரு குறளை நீங்கள் கற்றுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குழந்தைங்கள சொல்ல வைங்க. நீங்கள் கற்றுக்கிறதுல ஏதாவது சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே சிரமம் இல்லை. குறளை படிங்க, ஒரு முறை படிங்க, அதனுடைய விளக்கம் அர்த்தம் என்னங்கிறத படிங்க. படிச்சுட்டு மீண்டும் குறளை படிச்சிங்கன்னா அப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்கும். எதையுமே புரிந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த வகையில் நீங்கள் குறளை படிக்கணும், அதோடைய பொருளையும் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை நீங்கள் அந்த குறளை படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ இன்னொரு முறை நீங்கள் மீண்டும் குறளை படிக்கும் பொழுது இன்னும் எளிமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு குறளை நல்லா படிச்சுட்டு அதை பின்பக்கம் இருந்து மீண்டும் திருப்பி போட்டு படித்து பாருங்கள். எப்படி வேணாலும் படிங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எழுதும் பொழுது நீங்கள் அதை சீரெல்லாம் மாறாமல் எழுதணும். அதுதான் முறை. நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு மனப்பாடம் செய்வதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு புரிவது மாதிரி அமைத்து கொண்டு நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். மிகவும் எளிது. திருக்குறள் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் எண்ணவே வேண்டாம். எளிமையாக நீங்கள் திருக்குறளை படிக்கலாம், அதன் அர்த்தங்களை விளங்கி கொள்ளலாம், அதை மற்றவர்களுக்கும் சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு குழந்தைகளுக்கு நாளும் ஒரு திருக்குறளை சொல்லிக் கொடுங்க. அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ முக்கியமாக மற்ற குறளெல்லாம் என்ன சொல்லணும்னா, உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். இந்த குறளை முக்கியமாக அனைவரும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மனதளவில் கூட பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்த உண்மையை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அதை நீங்களும் புரிந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நம்முடைய எண்ணங்கள் எப்போவுமே உயர்வாக இருக்கணும். நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். இது போல் ஏராளமான குறள்கள் இருக்குது. நாளும் ஒரு திருக்குறளை நீங்கள் படிங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதோடைய விளக்கத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க. அது நன்றாக மனதில் பதிந்துவிடும். அப்படி இல்லாமல் சரியாக புரியாமல் நீங்கள் சொல்லிக் கொடுக்கவும் முடியாது, குழந்தைங்களுக்கும் அது ஏறாது. திருக்குறள்னு சொன்னாலே ஒரு வெறுப்பு இருக்கும். அப்படி கிடையாது, அது விருப்பு உண்டாகக்கூடியது திருக்குறள். அதை நீங்கள் இன்னும் படிங்க, குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த ஒரு நல்ல சமுதாயத்தை அமைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த விடுமுறை காலத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்கள். குழந்தைகளோடு உங்களுடைய நேரத்தை செலவழிங்கள். வாய்ப்பு கிடைத்தால் அக்கம் பக்கத்தில் ஒரு நல்ல இடங்களுக்கு ஒரு சிறிய சுற்றுலா அழைத்து செல்லுங்கள். பாதுகாப்பாக செல்லுங்கள். இது போன்ற காலகட்டங்களில் வாகன நெரிசல்கள் ஏற்படும். அந்த நேரங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த விடுமுறை நாளை பயனுள்ள வகையில் செய்து கொள்வது எப்படி என்று ஆசிரியை வையை.ரா. தமிழ்ச்செல்வி அவர்களும் ஊடகவியலாளர் கவிமுரசு கண்ணன் அவர்களும் சொல்கிறார்கள். அதனையும் கேளுங்கள். வணக்கம். வையை.ரா. தமிழ்ச்செல்வி. நமக்கு எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் ஒரு வருடத்தில் ஒரு சில நாட்கள் நமக்கு விடுமுறையாக கிடைக்கிறது. அது விடுமுறை எல்லா நாட்களும் நாம் தினமும் நம்ம பணி தான் செய்கிறோம். பணி செய்யாத ஒரு நாட்கள் கூட கிடையாது.
ஆனாலும் இந்த விடுமுறை நாட்கள் என்று அறிவிக்கப்படும் பொழுது அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரமாகத்தான் அந்த விடுமுறை நாட்களை நம்ம பார்க்குறோம். தினமும் நம்ம பணிக்கு செல்லும் பொழுது நம்ம கடகடன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறோம். இந்த விடுமுறை நாட்களை அதே மாதிரி எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சற்று யோசிக்கலாம். இந்த விடுமுறை நாட்களை நாம் எப்பயும் போல தான் நம்ம கருதணும். தினமும் காலையில் அன்னைக்குங்க நம்ம தனியாக 8 மணி வரைக்கும் தூங்க போகிறது கிடையாது. நீங்கள் அந்த விடுமுறை நாட்களில் மதியம் நமக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னமும் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு திட்டமிட்டு நம்ம வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளால் நம்மளுடைய குழந்தைங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக முடியும். அவங்களோட மகிழ்ச்சியாக விளையாடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விடுமுறை நாட்களை எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், தினமும் பாவம் பிள்ளைங்க சாப்பிட்டும் சாப்பிடாம பஸ்ஸுக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு அந்த குழந்தைங்களுடைய இளமை காலம் படிப்பு படிப்பு அப்படின்ற ஒரே அந்த ஒரு கூட்டுக்குள்ளற எப்படி நம்ம உணவுக்காக போந்தா கோழி எல்லாம் வளர்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அடைக்கப்பட்டு தான் குழந்தைகள் வளர்றாங்க. அந்த அந்த கிடைக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த குழந்தைகள் அதிகமாக மற்ற குழந்தைங்களோட ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனால மற்ற குழந்தைங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிடைக்கிற சின்ன இடைவெளி கூட ஒரு பெரிய சந்தோஷத்தை அந்த குழந்தைங்க அனுபவிச்சிடும். ஆனால் இப்போ அந்த மகிழ்ச்சி குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதில்ல. வீட்டில் இருக்கிறதுனால இந்த வீட்டை எப்படி அவங்களுக்கு பள்ளிக்கூடம் பிடிக்குதோ அதே மாதிரி இந்த வீட்டையும் நம்ம பிடிக்க வைக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய வேலைகளை விரைவாகவே முடிச்சுட்டு அந்த குழந்தைங்களோட உட்காந்து ஏதாவது விளையாடுறது, அவங்களுக்கு ஏதாவது கதை சொல்வது, இந்த மாதிரி அவங்கள இல்லை அப்படின்னா அவங்க அவங்களோட நண்பர்கள் தோழிகள் அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வச்சு ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட நல்ல கலந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக விளையாட வைக்கலாம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களையும் நம்மளோட குழந்தைங்களோட நண்பர்கள் வீடு இருக்கும் பாருங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் நம்ம போயிட்டு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, நாம மட்டும் நண்பர்கள் கிடையாது, நம்மளுடைய பெற்றோரும் அவங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ள நல்லா பழகிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு நட்பு ரொம்ப நெருக்கமாக ஒரு திக்னஸ் அதுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தவங்களுக்கு எப்படி அப்படின்னா 30 வயசுக்கு மேலே தான் தோணும், சின்ன குழந்தையா இருக்கும். அப்போ அந்த 30 வயசு அவங்க படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பிலேயே தான் இருக்கும். நாம அந்த பரிதவிப்பு அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அந்த குழந்தைங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் குழந்தைங்களை நம்ம என்ன செய்யலாம் தெரியுங்களா, கொஞ்சம் ரிலாக்ஸா, நீ இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பெல்லாம் உன்னால பயன்படுத்த முடியுமா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுடைய ஒரு நெருக்கடியை நம்ம தவிர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நட்பை எல்லாம் நம்ம பலப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மற்றவங்களோட பழகும் பொழுது முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஆனால் அப்படி 10 பேர் குழந்தைங்க இருக்கும்போது கூட அந்த 10 பேத்துக்கும் தனித்தனியாக ஒரு நட்பு வட்டம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம மற்றவங்க வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரும்போது, அல்லது அந்த குழந்தைங்களை ஒரு நாள் நம்ம பகல் நேரத்தில் நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வச்சுட்டு அந்த பத்திரமா கொண்டு விடும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் பின்னாடி இந்த மாதிரி 30 வயசுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலைமையை அடைந்த பிறகு அவங்களுக்கு இந்த இளமை காலம்தான் நம்ம முதுமையில் வாழ்கிற வரைக்கும் எவ்வளோ நாட்கள் வாழ்கின்றோமோ அந்த வாழ்வதற்கான ஒரு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தரக்கூடியது இந்த இளமை காலம் தான். இந்த இளமை காலத்துல இந்த மகிழ்ச்சியெல்லாம் அந்த குழந்தைங்க அனுபவிச்சாங்க அப்படின்னா பின்னாடி நினைச்சு பார்ப்பாங்க, எவ்வளோ ஒரு நெருக்கடியான காலங்கள் அல்லது கஷ்டமான காலங்கள், ஒரு மகிழ்ச்சியான எல்லா காலத்திலையும் நம்ம எல்லாரையும் நினைச்சிட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கான சின்ன சின்ன நிகழ்வுகள் இதெல்லாம், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்து தூங்கிட்டு வேலையை திட்டமிடாம காலையில சாப்பாட்டை 10 மணிக்கு சாப்பிட்றது, 10 மணி சாப்பாட்டை 4 மணிக்கு சாப்பிட்றது, அப்படிலாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு விடுமுறையே வீண் தான். அந்த சமயத்தில் நல்லா பிளான் பண்ணி நம்ம வேலையெல்லாம் ரொம்ப சுலபமாக முடிச்சுக்கிறணும். கிட்டத்தட்ட 8-9 மணிக்குள்ள என் வீட்டில் எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிக்கு நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஈவினிங்லேயும் அந்த மாதிரி நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்குமே பெரியவங்களுக்குமே மனச்சோர்வு வராது. இந்த பெரியவங்களுடைய மனச்சோர்வு என்ன செய்யும் அப்படின்னா அந்த குழந்தைங்களை எரிச்சல் அடைய செய்யும். நாம நல்ல புத்துணர்ச்சியோட இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் நம்ம வேலையிலாம் நம்ம குழந்தைங்களை நம்ம ஈடுபடுத்தலாம். இந்த மாதிரி ஈடுபடுத்திட்டு சீக்கிரம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம அங்கே போயிட்டு வரலாம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அல்லது வெளியில கடைவீதிக்கு சும்மா போயிட்டு வரலாம். சும்மா நாச்சும் நம்ம கூட்டிட்டு போய் அந்த குழந்தைங்க என்ன ஒரு 10,000க்கா கேட்க போகுதுங்க, ஒரு சின்ன சின்ன ஒரு
ஒரு பொருள் நம்ம வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வரதே இந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த விடுமுறையில இந்த குழந்தைங்க மனசுல பதிய வைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை திட்டமிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் வேற எங்கேயாவது வெளியூருக்கு நம்ம கூட்டிட்டு போறது, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறு, குளம், கோயில், பூங்கா அல்லது ஒரு சினிமா, இந்த மாதிரி நம்ம சில இடங்களுக்கெல்லாம் தினமும் அந்த 5 நாள் வந்து நம்ம தொடர்ந்து கூட்டிட்டு போயிட்டு நம்ம என்கேஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் நம்மளால முடியல அப்படின்னா வெறும் சாதம் வெறும் ரசம் மட்டும் வச்சுக்கிட்டு இதுல எல்லாம் அந்த குழந்தைங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதுங்க. போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மறுபடியும் அந்த பரீட்சைக்கு படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கல்ல, அப்போ அந்த மன நெருக்கடியெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். திரும்பி நமக்கு எப்போ விடுமுறை கிடைக்கும், இது வரைக்கும் அந்த பிள்ளைங்க காத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளை அப்புறம் மகிழ்ச்சியை இந்த குழந்தைங்களுக்கு நம்ம திட்டமிட்டு நம்மளால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா அதுதாங்க ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம அம்மா அப்பாவை தொந்தரவு பண்றோமா, இங்கே போலாமா, அந்த குழந்தைங்களை அழ வைக்கிறது அது இது அதெல்லாம் எந்த மாதிரி ஒரு எரிச்சலான எதையும் கொடுக்காம ரொம்ப பெரிய ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறத விட சின்ன சின்ன பொருள்கள் வாங்கி கொடுத்து நம்மளுடைய குழந்தைங்களை மகிழ்ச்சி படுத்தும் போது அது உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த விடுமுறை நாளை நல்ல சிறப்பாக நம்ம எல்லாருமே கொண்டாடுவோமே. நன்றி. வணக்கம். நான் கவிமுரசு கண்ணன், ஊடகவியலாளர். இப்போ நான் ஒரு பெற்றோராக வந்து இந்த அரையாண்டு விடுமுறையை குழந்தைங்க எப்படி கழிக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன். இப்போது கைபேசிக்குள்ளே குழந்தைகள் வந்து மூழ்கி கிடக்கிற இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்து வாசிப்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய நூலகங்களுக்கு குழந்தைகளை தினந்தோறும் அழைத்து செல்வதை பெற்றோர் வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அருகாமையில் இருக்கிற கிளை நூலகங்கள் மற்றும் மாவட்ட நூலகங்களை குழந்தை செல்வங்கள் தினந்தோறும் சென்று அங்குள்ள செய்தித்தாள்களையும் புத்தகங்களையும் வாசிக்க கற்றுக் கொடுத்தால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வணக்கம். இந்த விடுமுறை காலத்தில் நேரத்தை எப்படி செலவழிப்பது, பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தகவல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். இது உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அனைவருக்கும் சென்றடையட்டும். நன்றி, வணக்கம்.